கொர்பாங்கிற ஒரு அழகான கிராமத்தில் சஞ்சய் சாந்திங்கிற அண்ணன் தங்கச்சி வாழ்ந்து வந்தாங்க. சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்து இருக்கிறத வச்சு வாழ்ந்து வந்தாங்க. சாந்திக்கு அண்ணன்னா உயிர். அண்ணன் வேலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாம காத்துக்கிட்டே இருப்பா. ஆனால் சஞ்சய் மட்டும் வர்ற வழியில் நண்பர் பாஸ்கரை பார்த்து அவங்க வீட்டில் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு தங்கச்சிக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த வழியிலேயே இன்னொரு நண்பர் வெங்கட்டை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு வருவா. என்னண்ணா தினமும் லேட்டாவே வரீங்க, கொஞ்சம் வேகமா வரலாம்ல? எத்தனை வாட்டி சொல்றது, தினமும் எந்த நேரத்திலயாச்சு என்னோட நண்பனை பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. இந்த வாங்கிக்கோ ரவா லட்டு, பாஸ்கர் வீட்டுல பண்ணதா, சாப்பிடு. உங்க நண்பர்கள் பேரை மட்டும் தான் நான் கேட்டேனோ தவிர்த்து அவங்கள பார்த்தது கூட இல்ல. சரி, கூடி சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இப்படி இருக்கும்போது கோர்பாவுக்கு கொஞ்சம் தூரத்துல திரிபுரம்ங்கிற ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ராத்திரி ஆனா போதும் ஜனங்க பயப்படுவாங்க. ஒரு தீமை பேயோட கையில நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க. ராத்திரி ஆனதும் ஊர் எல்லையோட மயானத்து பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மரத்துல துஷ்ட பிரேத்தம் பாட்டு பாடிக்கிட்ட கல்யாணமானத ஆண்களை ஈர்த்து கொண்டுகிட்டே இருக்கு. வருவேன் எங்கும் யாரென்று யாரறிவார். வருவேன் எங்கும் யாரென்று யாரறிவார். அந்த சத்தத்தை கேட்டு கல்யாணமாகாத ஆண்கள் அப்படியே மயங்கி போவாங்க. அந்த மயக்கத்துல யாரென்று யாரறிவார். ரத்தத்தை குடிக்கும். ஆனா இதெல்லாமே பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் நடக்கும். அந்த பிரேத்தத்துக்கு எல்லாருமே பயந்து சாதாரணமான நாட்கள்ல கூட ராத்திரி ஆனதும் யாருமே வீட்டிலிருந்து வெளியே வர மாட்டாங்க. திரிபுர கிராமத்து தலைவர் ஜமீன்தார் ஸ்ரீசிம்மா அவங்க என்னதான் பண்ணாலும் கூட அந்த பேய இவங்களால துரத்தவே முடியல. இப்ப பரவாயில்ல, ஊருக்கு வீட்டுக்கு பாதுகாப்பா கவசம் போட்டிருக்கேன். இனிமே யாருக்குமே ஒன்றும் ஆகாது. பேய் தொல்லை முடிஞ்சிருச்சு. அப்படி போன மந்திரவாதி மறுநாள் ஊரோட அரச மரத்துக்கு துண்டு துண்டா தொங்கிக்கிட்டே இருந்தா. இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம திரிபுர ஜனங்க உயிரை கையில வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது கோர்பாவோட சஞ்சய் வீட்டுக்கு வந்த கடன் கொடுத்தவன் கடன் கட்டுன்னு சத்தம் போட்டு வேற வழியே இல்லாம தன்னோட 2 கழுதையை வித்து அவனோட கடனை தீர்த்தான். அம்மா அப்பா வாங்கின கடன் அடைச்சு நல்லது பண்ணிருக்கீங்க அண்ணா. ஆனா இப்ப கழுதைகள் இல்லாம எப்படி நீங்க மூட்டைகளை தூக்க போறீங்க? உங்க நண்பர்கள் கிட்ட நீங்க உதவி கேட்டீங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கடன் பத்தி சொல்லாம இருந்ததுக்கு திட்டுவாங்க. காசு ரொம்ப தப்பானது. 2 பேருக்கு நடுவுல காசு வரவே கூடாது. நானே ஏதாச்சும் பண்றேன். இப்படி காவடியில மூட்டையை சுமந்துக்கிட்டு சாயங்காலம் வந்துக்கிட்டே இருக்கும்போது, ஜமீன்தார் வீட்டில் குதிரை மேய்க்கிறதுக்கு ஆள் வேணுப்பா, ஆளு. திரிகூர் ஜமீன்தார் வீட்டில் குதிரை மேய்க்கிறதுக்கு ஆள் வேணுப்பா, ஆளு. அது கேட்டது சஞ்சய் ரொம்ப சந்தோஷப்பட்டா. மறுநாள் திரிபுருக்கு இவன் கிளம்பி போய் வேலையை வாங்கிட்டு வந்து, கடவுள் ஒன்று வாங்கினா ஒன்று கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு போனா உங்களை நண்பனா கொடுத்துருக்காங்க. என் கழுதியை சீட்டு ஓடிக்கிட்டு போனா ஜமீன்தார் வீட்டில் இப்போ எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. 2 கழுத போனா 100 குதிரையை நான் வாங்கி தந்திருப்பேன். பக்கத்தூருக்கு எதுக்கு வேலைக்கு போறேன்? இதெல்லாம் அவசியமா?
அந்த ஊர்ல ஏதோ பிரச்சனை இருக்குடா. அதுக்குதான் அந்த ஊர்ல வேலைக்கு ஆள் கிடைக்காம அதிக காசு கொடுத்து நம்ம ஊர்க்காரங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்னை விட்டு இருக்க முடியாது, அதனால தான் இப்படி சொல்றீங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது. சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கெல்லாம் போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. சரி, உன் இஷ்டம். பாதுகாப்பாரு. ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு. மறுநாள் ராக்கி பௌர்ணமி. தங்கச்சியை கூட்டிக்கிட்டு நண்பன் வெங்கட் வீட்டுக்கு இவன் போனா. சாந்தி வெங்கட்ட முறையா பார்க்கறா. வெங்கட்டுக்கு ராக்கியை கட்டி கொஞ்ச நேரம் பேசி கிளம்ப நினைச்சாங்க. அம்மா சாந்தி, அண்ணன் நான் வாக்கு கொடுக்குறேன். எந்த கஷ்டம் வந்தாலும் அண்ணன் இருக்கான்னு மறக்காத. உயிரை கொடுக்க கூட நான் தயாரா இருப்பேன். சரிங்க அண்ணே, நான் போயிட்டு வரேன். அங்கிருந்து 2 பேர் பாஸ்கர் வீட்டுக்கு போய் சாந்தி பாஸ்கருக்கு ராக்கி கட்டினா. பாஸ்கர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சாந்திக்கு புது துணி, தங்க மோதிரம், நிறைய தீனியை கொடுத்து அமுச்சு வச்சா. வீட்டுக்கு வந்து பாஸ்கர் கொடுத்த அன்பளிப்பை பார்த்து இவளுக்கு பேச்சே வரல. அண்ணே, உங்க நண்பர்கள்ல பாஸ்கர் ரொம்ப நல்லவர். ஆனா வெங்கட் அண்ணன் கஞ்ச பிஸ்னாரி, எதுவுமே கொடுக்கல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, 2 பேருமே நல்லவங்க தான். வெங்கட் நம்ம மாதிரி ஏழை. சரி, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு. இப்படி சொல்லி திரிபுருக்கு போய் கழுதைக்கு புல்லு போட்டு தண்ணி இறக்கிறதுக்கு கிணத்துக்கிட்ட போய்கிட்டே இருக்கும்போது கழுத சத்தத்தை கேட்டு உள்ள போய் பார்த்தா பட்டு மெத்தையோட நடுவுல ரொம்ப சுகமா ஒரு கழுதை படுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு பச்சை புல்லு போடும்போது விருப்பப்பட்டு அது சாப்பிட்டுச்சு. அந்த நேரத்துல வந்த ஜமீன்தார் கோவப்பட்டு, என்னடா பண்ணிட்டே இருக்க? அதுக்கு புல்லு யார் போட்டது? ஐயா, கழுதைக்கு பழம் கொடுத்தா வயிறு கெட்டு போயிடும். கழுதை ஆரோக்கியமா இருக்கணும்னா 3 வேளை பாலி கஞ்சி பச்சை புல்லு வைக்கணும். ஓஹோ, அதுக்குதான் இவ்வளோ பழமெல்லாம் வச்சாலும் சாப்பிடலையா? உனக்கு கழுதை பத்தி தெரியுமா? தெரியும் ஐயா, கழுதைய சின்ன வயசுல இருந்து நான் வளர்க்குறேன். சரி, அப்படின்னா இனிமே அந்த குதிரை மேய்க்கிற வேலையை விட்டு இந்த ஒரு கழுதையை மட்டும் நீ பாதுகாப்பா பாத்துக்கோ. சாயங்காலம் 4 மணி ஆகுது. ஜமீன்தார் வந்து, இன்னைக்கு பௌர்ணமி, எல்லாருமே வீட்டுக்கு போங்க, ஜாக்கிரதை. எல்லாருமே கிளம்புறாங்க. ஜமீன்தார் வீட்டை மூடிட்டாங்க. சஞ்சய் மட்டும் அவனோட ஊருக்கு போறா. சாயங்காலம் ஆகுது. ஊருக்குள்ள ஒரு ஈ காக்கா கூட இல்லை. எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. சஞ்சய் அவங்க ஊருக்கு போனா. இங்க திரிபுர்ல பேய் இருட்டு. பேத்தாத்மாவோட அந்த பாட்டு ஆரம்பிச்சது. நானே வருவேன் எங்கும் அங்கும், யாரென்று யார் அறிவார்? நானே வருவேன். பிரேதாத்மா பத்தி தெரிஞ்சவங்க வீட்டு பெண்களை கட்டிலுக்கு கட்டி போடுவாங்க. கொஞ்சம் பேர் காதுல பஞ்ச வச்சுக்கிட்டே இருக்காங்க. திரிபுரு காட்டு வழியா போற வேற ஊரு பாதசாரிகள் அந்த சத்தத்தை கேட்டு மயங்கி போய் அதோட படுத்துவாங்க. பெண்களுக்கு அந்த சத்தம் ஆண் குரல் போல அது கேட்கும். ஆண்களுக்கு அதோட சத்தம் பெண் குரல் போல கேட்கும். இந்த பௌர்ணமி ராத்திரி பிரேதாத்மாவோட கையில 2 ஆண்கள், ஒரு பெண் செத்து போனா. மறுநாள் அவங்க பணத்தை ஊர் எல்லையோட மரத்து கீழே குழி தோண்டி புதைச்சி வச்சாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்த சஞ்சய் பயந்தாலும் கூட அதை அவன் ஜனங்களுக்கு காட்டவே இல்லை. நாட்கள் நகருது. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் சஞ்சயோட நல்ல மனசை பார்த்து ஒரு நாள் ஜமீன்தார் கூப்பிட்டு, சஞ்சய், இனிமே ஒவ்வொரு நாளும் கழுதைய காட்டுக்கு கூட்டிட்டு போ. சாயங்காலம் 4 மணிக்குள்ள என்ன ஆனாலும் வீட்டுக்கு வந்துடணும். அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வெளியே கூட்டிக்கிட்டு போகாத, பாதுகாப்பாரு. கழுதைக்கு சின்ன அடிபட்டாலும்
உன்னை கொன்னுருவேன். சரி ஐயா. இப்படி கயிற்றுல கட்டி காட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா. காட்டை பார்த்ததும் கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம். கத்திட்டு குதிச்சுக்கிட்டே இருக்கு. யாரா இருந்தாலும் செல்ல பிராணியா நாய் பூனை எல்லாம் வளர்ப்பாங்க, ஆனா இவங்க கழுதைய வளர்க்குறாங்க. அதை கேட்டதும் அந்த கழுதை சஞ்சய பின்னாடி காலில் உதைச்சு போட்டுருச்சு. அந்த உதைக்கு சஞ்சய் தூரமா போய் விழுந்தா. எம்மா, ஓனர் திட்டினா ரோஷம் வந்துருச்சு. அப்படின்னா விசுவாசமான கழுதை போல இது. இப்படி மாதங்கள் நகருது. தினமும் அந்த கழுதைய காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறது. ராத்திரி ஆனதும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வருவா. சாயங்காலம் 5 மணிக்கு அவ ஊர் கோர்பாவுக்கு போய் கொஞ்ச நேரம் நண்பர்கள் 2 பேர் கூட உக்காந்து அரட்டை அடிச்சிட்டு அவ வீட்டுக்கு போயிடுவா. இப்படி வருஷங்கள் நகருச்சு. அன்னைக்கு ராக்கி பௌர்ணமி. சஞ்சயோட பாஸ்கருக்கும் வெங்கட்டுக்கும் ராக்கியை கட்டி இன்னைக்கு வேலைக்கு போகாதீங்கண்ணே, வீட்லயே இருங்க. நான் பாயசம் பண்ணிருக்கேன், சாப்பிடுங்க. இல்லம்மா, இன்னைக்கு பௌர்ணமி, சாயங்காலம் சீக்கிரமா நான் வந்துடுறேன். அப்படி சொல்லி திரிமூர்த்தி வெளியே போய் அப்படியே பழக்க தோஷத்துல பௌர்ணமிங்கிறத மறந்து போய் கழுதைய காட்டுக்கு மேய்க்கிறதுக்கு போயிட்டான். பக்கத்து ஊர்ல இருந்து ஜமீன்தார் வந்து பார்க்கும்போது கழுதை இல்லை. ரங்கா, சூரி, அப்பு, சீக்கிரம் ஊர் காட்டுல போய் எங்க இருந்தாலும் நம்ம கழுதைய சீக்கிரமா கூட்டிக்கிட்டு வாங்க. இவனுக்கு மறுபடியும் சொன்ன, பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு கழுதைய வெளியே கூட்டிக்கிட்டு போகாதன்னு. சஞ்சய், எங்கடா இருக்க? சஞ்சய். வேலைக்காரங்க எல்லாருமே காட்டுல போய் கழுதைய தேடுறாங்க. சஞ்சய், 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 எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? சஞ்சய், 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 எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? சஞ்சய், சஞ்சய். ஆனா எங்கேயும் கிடைக்கவே இல்லை. சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சு. வெறும் கையில வீட்டுக்கு வந்தாங்க 3 பேருமே. ஐயோ, அவனுக்கு என்ன இருக்குமோ தெரியலையே. அங்க காட்டுல சதுப்பு நிலத்துல 2 பேருமே மாட்டிக்கிட்டாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கூட வெளியே வரவே முடியல. இன்னொரு நிமிஷத்துல முழுசா முழுங்குவாங்கன்னு நினைக்கும் போது ராத்திரி ஆயிடுச்சு. கழுதை பிரேதாத்மாவா மாறிடுச்சு. கைத்தை விட்டதுனால சஞ்சய் கீழே விழுந்துட்டான். பிரேதாத்மா காத்துல பறந்துகிட்டே போயிடுச்சு. கழுதை பிரேதாத்மாவா மாறினதை பார்த்து ரொம்ப பயந்து அங்கேயே மயங்கிட்டான். ராத்திரி ஆச்சு. அக்கப்பக்கத்துல ஒரு சத்தமும் இல்லை. நானே வருவேன் இங்கும் அங்கும், யாரென்று யார் அறிவார். நானே வருவேன் இங்கும் அங்கும், யாரென்று யார் அறிவார். அந்த பாட்டுக்கு பக்கத்தூருக்கார பலி ஆயிட்டான். அங்க அண்ணன் நடுராத்திரி ஆனாலும் வீட்டுக்கு வரலன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கா சாந்தி. அதுக்குள்ள பாஸ்கர், வெங்கட் 2 பேருமே வந்து, இன்னைக்கு சஞ்சய் கிட்ட வரவே இல்லை. என்னாச்சுமா அவனுக்கு? ஜுரமா? என்ன சந்திக்கவும் வரல. அவன் நல்லா தானே இருக்கா? இல்லனே, அண்ணன் இன்னும் வீட்டுக்கே வரல. எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கவலைப்படாதம்மா, நாங்க இப்பவே திரிவூருக்கு போய் அவனை கூட்டிக்கிட்டு வரோம். நீ கொஞ்சம் தைரியமா இருமா. அப்படி சொல்லி 2 பேருமே பாஸ்கர் குதிரை வண்டியில திரிபூருக்கு போய் பார்க்கும்போது ஊருக்குள்ள ஒரு ஆள் இல்லை. 2 பேருமே இறங்கி வீதியில நடந்துகிட்டே போறாங்க. வெங்கட், கேட்டியா? மயக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கூப்பிடுது. ஆமா, ரொம்ப விசித்திரமா இருக்கு. இந்த ஊரு விசித்திரமா இருக்கு. அதோ அதான் ஜமீன்தார் வீடு போல. எவ்வளவு தட்டினாலும் கதவு திறக்கவே இல்லை. அதனால அங்கேயே வறண்டால உக்காந்தாங்க. விடிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பெரிய சத்தம். அந்த சத்தத்துக்கு துள்ளி எழுந்திரிச்சாங்க.
மறுபடியும் கதவை தட்டினாங்க. ஆனால் யாருமே திறக்கல. விடிஞ்சது. ஊருக்குள்ள ஒருத்தரா வெளியே வந்தாங்க. ஜமீன்தார் கதவை திறக்கும்போது, உங்ககிட்ட வேலை பார்த்த என் நண்பன் சஞ்சய் எங்க போனா? நேற்று ராத்திரி உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையா? சத்தம் கித்தம் கேட்கலையா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எங்களுக்கு கல்யாணம் ஆகல. சஞ்சய் எங்க சொல்லுங்க. கல்யாணம் ஆகலையா? அந்த சத்தம் கேட்டாலும் கூட இவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையே. சஞ்சய் நேற்று வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். உங்க வேலையை பாருங்க. அப்படி சத்தத்தை கேட்டதும் படபடப்புல வீட்டுக்குள்ள போய் வேகமா கதவை சாத்திக்கிட்டா. சஞ்சய்க்காக தேடிக்கிட்டே ஊருக்குள்ள விசாரிக்கும் போது நடந்துக்கிட்டே வந்த அப்பு நடந்த எல்லாத்தையும் சொன்னான். சஞ்சயோட வேலை தினமும் கழுதையை காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாயங்காலம் கூட்டிகிட்டு வந்துடணும். நேற்று போனேன், ஆனால் திரும்ப வரவே இல்லை. காடு முழுசாக தேடணும், கிடைக்கவே இல்லை. ஜமீன்தார் கிட்ட எவ்வளோ கழுதை இருக்கு? குதிரை அதிகமாக இருக்குது, கழுதை ஒன்று மட்டும்தான் இருக்குது. அது அவங்க அத்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்ரீலலா அம்மா செத்ததும் அந்த கழுதையை ரொம்ப பாதுகாப்பாக பார்க்குறாங்க. ஸ்ரீலலா அம்மா யாரு? ஜமீன்தாரோட பொண்டாட்டி. என்னமோ சந்தேகமா இருக்கு. ஜமீன்தார் கையில நான் ரத்தத்தை பார்த்தேன். முதல்ல சஞ்சய் நாம தேடலாம். சஞ்சய் கிடைக்கலனா அந்த ஜமீன்தாரை என்ன பண்றேன்னு பாரு. இப்படி நினைச்சுக்கிட்டு 2 பேருமே கொஞ்சம் கூட உட்காராம காட்டில் தேடிக்கிட்டே சிறப்பு நிலத்துல தன்னோட நண்பன் மயங்கி கிடந்ததை பார்த்து அவங்க குதிரை வண்டியில வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் வைத்தியருக்கு காட்டினா, ஜுரத்துக்கு கசாயத்தை கொடுங்க, நாளைக்கு சரியாயிரும். சஞ்சய் மூண கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறான். என்ன கொடுத்தாலும் கக்கிக்கிட்டே இருக்கான். சஞ்சய் கக்கின சாப்பாடு தின்ன கோழி பூனை அங்கேயே செத்து போச்சு. இதெல்லாமே விசித்திரமா இருக்கிறத பார்த்து சீக்கிரம் வெங்கட் வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொன்னான். இது சாதாரணமான ஜுரம் மாதிரி இல்லையே, நான் இப்போவே போய் பாட்டியை கூட்டிக்கிட்டு வரேன். இப்படி வெங்கட் குதிரை மேல ஒரு நாள் ஃபுல்லா பயணம் பண்ணி சூனியக்காரி பாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி சூனியக்காரி பாட்டியை கூட்டிட்டு வந்தா. வெங்கட் வர வரைக்கும் தங்கச்சிக்கு துணையா பாஸ்கர் இருந்தா. சஞ்சய் முகம் கருப்பா மாறிடுச்சு. சூனியக்காரி பாட்டி தன்னோட வேதாள மந்திரத்தால நெத்தியில கொட்டினதும் கருப்பு புகை அவனோட வாயிலிருந்து வந்துச்சு. அந்த புகையெல்லாம் வெளியே போனதும் சஞ்சய் கண்ணை திறந்தான். எல்லாருமே பெருமூச்சு விட்டாங்க. பாட்டி, என்னோட நண்பனுக்கு ஒன்னும் ஆகல இல்ல? பேய் போயிடுச்சா? அந்த ஆத்மா போயிடுச்சு. ஆனா இவன் இப்படி ஆகிறதுக்கான காரணம் அந்த ஆத்மா கிடையாது, ஒரு துர்சக்தி கொண்ட ஆத்மாவோட சாபம். சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சஞ்சய் நடந்த எல்லாத்தையும் விவரமா சொன்னான். கழுத பேயா மாறிடுச்சா? பாட்டி, அன்னைக்கு ஜமீன்தார் வீட்ல இருந்து கழுத கத்துறதை கேட்டோம். அவன் கூட ஒரு மாதிரி உள்ள ஓடி போயிட்டான். ஜமீன்தார் கையில ரத்தத்தை பார்த்தோம். அன்னைக்கு ராத்திரி அந்த ஊர்ல ஒரு பொண்ணு கத்துனதை கேட்டோம். அந்த சத்தத்தை கேட்டு உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையான்னு அவ கேட்டான். சஞ்சய் சாகாம இருந்ததுக்கும் உங்களை அந்த துர்சக்தி கிட்ட இருந்து காப்பாத்துனதும் ஒரே காரணம், உங்க கையில இருந்த ரக்ஷாபந்தன் ராக்கி. உங்க தங்கச்சியோட பாசம் தான் உங்களை காப்பாத்தி இருக்கு. வாங்க, நாம அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு போகலாம். சாந்தி, நான் வர்ற வரைக்கும் உங்க அண்ணன் இங்க இருந்து நகரவே கூடாது. பேய ஓட்டி மந்திரத்தை போட்டு சூனியக்காரி பாட்டி வீட்டுக்கு பாதுகாப்பு கவசத்தை போட்டா. மூணு பேருமே ஜமீன்தார் வீட்டுக்கு போய் சத்தமா கேட்கும்போது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டியும் நானும் என் பொண்ணு ஆஷாஸ்ரீயோட காட்டு வழியில வந்துகிட்டே இருக்கும்போது ராத்திரி ஆயிடுச்சு. அமாவாசை அதுமா போகாதீங்கன்னு எங்க அம்மா சொல்லியும் கேட்காம இப்படி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப எப்படி போக போறோன்னே தெரியல. நான் சரியாக தான் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். என்னதான் ஓட்டினாலும் நம்ம ஊர் எல்லையை பார்க்கவே முடியல. என்ன வழி மாறி வந்துட்டீங்களா? ஆமாம் ஆமாம், திரிபூருக்கு எப்படி போகணும்? எப்படி போனாலும் அந்த ஊருக்கு நீ போய்க்கிட மாட்ட தம்பி. அமாவாசை முடிஞ்சா இங்கிருந்து வடக்க போனேன்னா ஒரு குகை வரும். அதை தாண்டி தான் நீ கேட்குற ஊரு வரும். அமாவாசைன்னு என்ன பாட்டி, வழி இருக்காதா? ஏன் அப்படின்னா, சமாதியில் இருக்கிற ஆவிகளுக்கு உயிர் வர நேரம் இது. அந்த சமயத்தில் உனக்கு போகிறதுக்கு வழியே இருக்காது. உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். அம்மா, எனக்கு இவங்களை பார்த்தா பயமா இருக்குமா. அப்புறம் பசிக்குது, தாகம் எடுக்குது. வேகமா வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். அட பயப்படாதம்மா, அவங்க நம்மள மாதிரி மனுஷங்க தான், சரியா? அமாவாசை கடியெல்லாம் போற வரைக்கும்
சூனியக்காரங்க கிட்ட இருக்கலாம்னு அவங்க குகைக்கு போனோம். அது பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. சீ, உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. பசிக்குதுன்னு சொன்னா இப்படி கழுதையோட கறியை தான் எனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்பீங்களா? அந்த பேச்சுக்கு அந்த சூனியக்காரி மகளுக்கு கோபம் வந்து இடுப்புல இருந்த கத்திய வீசினா பாவ மாட்டு வண்டிக்கார செத்துட்டான். நீ இருமா, அவளை கொன்னுட்டா உன் கோபம் போயிரும். ஆனா அவளுக்கு புத்தி வராது. திரிபம் சபம் காலமம் பரபம் கரம் சரம் தோரபம்பம். இப்படி மந்திரத்தை சொல்லி என் மகள் மேல உஃப்னு ஊதுனா. எந்த அழக நினைச்சு கர்வப்பட்டுக்கிறியோ அந்த அழகு போய் பிரேதாத்மாவா மாறி ஆண்களையோ பெண்களையோ நீ சாகடிப்ப. நீ மக்களை கொலை பண்ண உன்னோட அழகு என்னோட மகளுக்கு அப்படியே வந்துடும். உனக்கு என் பொண்ணோட அகோரமான முகம் வரும். பகல்ல கழுதையாவும் ராத்திரி நேரத்துல பிசாசாவும் இருப்ப. நீ கழுதையா இருந்து பிசாசா மாறுறத பார்க்குறவங்களுக்கு என்னோட சாபம் போய் சேரும். அந்த சாபத்தால நீல நிற பேய் பிடிச்சு 7 நாள்ல அவங்க செத்து போயிடுவாங்க. அங்கிருந்து ஊருக்கு வந்து நிறைய மந்திரவாதிகளை சாமியார்களை சந்திச்சு எவ்வளவோ சூனியத்தை பண்ணி மந்திரத்தை போட்டாலும் கூட என் மகள் மனுஷியா மாறவே இல்லை. என்னோட மகளால ஊருக்குள்ள எல்லாருமே சாகுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா ஊர்க்காரங்க என்னையும் என்னோட மகளையும் கொண்டுருவாங்கன்னு பயத்தோட வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ராத்திரி திடீர்னு என் பொண்டாட்டி கழுதையா இருந்த ஆஷாஸ்ரீ பிரேத்தமா மாறினதை பார்த்து மந்திரவாதி சொன்ன மாதிரியே 7 நாள்ல செத்துட்டா. இப்போ சஞ்சய்க்கு அதே கதிதான். என்ன மன்னிச்சிருங்க. ஒரு பொண்ணுக்காக இத்தனை பேரை நீ பலி வாங்கியிருக்க. கழுதையா இருக்கிறவனோட பொண்ணை கொன்னா சரியாயிரும். அப்படி பண்ணா கழுதை செத்து மறுநொடி ஊருக்குள்ள இருக்கிற ஆம்பளைங்களுக்கு அந்த சாபம் விழும். அதுக்கு தான் என் பொண்ணை நான் கொல்லாம வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்றது பாட்டி? சஞ்சயை காப்பாற்ற முடியாதா? சஞ்சயோட சேர்த்து இவர் பொண்ணையும் இந்த ஊர் மக்களையும் காப்பாற்றணும். இப்படி கழுதையா இருந்த அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் சஞ்சய் கூட கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு 20 கிலோ தங்கம், 10 கிலோ வெள்ளி, அப்புறம் மாணிக்க கற்கள், இது எல்லாமே வேணும். பாட்டி சொன்னதை எடுத்துட்டு வர்றதுக்கு மொத்த நிலத்தையும் வித்து பாஸ்கர் எடுத்துட்டு வந்தா. அதால 8 கிலோ தங்கம் கோடாலி, 18 கிலோ வெள்ளி குடம், வைரம் வச்ச செருப்பு எல்லாத்தையும் பண்ணா சூனியக்காரி பாட்டி. யாருக்கு உயிர் மேல ஆசை இல்லையோ அவங்க தான் இதை எடுத்துட்டு போகணும். என் நண்பனுக்காக நான் தொடறேன். இப்படி யோசிக்காம அதை தூக்கிக்கிட்டு பாட்டி சொன்ன மாதிரியே அந்த பாதையில அந்த சூனியக்காரி இருக்கிற இடத்துக்கு போயிட்டே இருக்கான். இந்த செருப்பை நீ போட்டிருக்கிற வரைக்கும் எந்த ஒரு மந்திரமும் உன் மேல வேலைக்காகாது. அவங்க 3 பேரையும் வெட்டுறாங்க. ஒட்டிக்குது. வக்கரம் பிரேமபம் வக்கரம் வக்கரம் ஜபரம் ஜபரம் வக்கரம் பிரேமபம் வக்கரம் வக்கரம் ஜபரம் ஜபரம். வக்கரம் பிரேமபம் வக்கரம் வக்கரம் ஜபரம் ஜபரம் வக்கரம் பிரேமபம் வக்கரம் வக்கரம் ஜபரம் ஜபரம். வெள்ளி குடத்துல வெட்டினவங்களை போட்டா அவங்க கருகி போயிடுவாங்க. பாட்டி சொன்ன மாதிரியே வெட்டினதை வெள்ளி குடத்துல போடும்போது பஸ்மம் ஆகுது. இப்படி அவங்கள கொண்டு போட்டு வீட்டுக்கு வந்து அந்த பஸ்மத்தை கழுத மேல ஊத்துனதும் கழுத ஆஷாஸ்ரீயா மாறிட்டா. ஆசஸ்ரீயோட அனுமதி இல்லாம எங்க அண்ணனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே, தப்பு இல்லையா இது? தாலி கட்டினதுனாலதான் மந்திரக்காரியோட உருவத்துல இருந்து இவ பொழைச்சு வந்திருக்கா. அந்த சாபம் தீர்றதுக்கு இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அதனாலதான் பண்ணி வச்சேன். ஆனா
சொல்லு ஆஷா, உனக்கு சஞ்சய பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டி. அதான் கழுதையா இருந்தப்பயே அவரை எட்டி உதைச்சேன். சண்டை போட்டாலும் அண்ணனை தங்கச்சிக்கு உயிர். தங்கச்சி மேல பாசம் காட்டாம இருந்தாலும் மனசுக்குள்ள தங்கச்சி தான் எல்லாமே. எல்லாருக்குமே ராக்கி பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.